ஹலோ ஃப்ரெண்ட், நாங்கள் சேப்பக்கிழங்கு பொரியல் பண்ணலாம் அதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரில் சேப்பக்கிழங்கு நல்லா சுத்தமாக கழுவி போட்டு ஒரு 2 விசில் அடித்து வச்சுக்கலாம். வாங்க, இப்போ குக்கரில் போட்டாச்சு 2 விசில். வாங்க, சேப்பக்கிழங்கு நம்ம நல்லா வேக வச்சு தோல் உரிச்சிட்டு கட் பண்ணி வச்சுருக்குறோம். அதுக்கு தேவையான பொருள் பாருங்கள். இது 2 பச்சை மிளகாய் கீரல் போட்டுங்க, வெங்காயம், பூண்டு, கறிவேப்பிலை, கொத்தமல்லி, தக்காளி, புளி கரைசல், கொஞ்சம் மிளகாத்தூள், தேவையான உப்பு. வாங்க, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், கரண்டி கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கடுகு போட்டுக்கலாம், கறிவேப்பிலை, வெங்காயம், பூண்டு, பாருங்கள், தக்காளி போட்டுக்கலாம். வாங்க பாருங்கள், இப்போ நம்ம சேப்பக்கிழங்கு போட்டுக்கலாம். தேவையானது ஒரு அரை டீஸ்பூன் மிளகா, தேவையானது நம்ம கொஞ்சம் புளி, அது புளி நம்மளுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ நம்ம அவ்வளோ. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு பொரியல். சேப்பக்கிழங்கு பொரியல் ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்னு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.